இதே அப்போலோ மருத்துவமனையில் நான் எங்கள் அண்ணனை போய் பார்க்க போனதெல்லாம் அந்த நினைவுக்கு வந்து நான் அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். மருத்துவமனையில் நான் உட்காந்துருந்தது அந்த இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் அண்ணனுக்கு இந்த நுரையீரல் தொற்று இதில் அவர் நினச்சிருந்தா 1 கோடியெலாம் பிச்சைக்கார காசு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம். அவருக்காக கொட்டி கொடுக்க உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் இருந்தாங்க. அவன் உண்மையிலே மாவீரன். ஏன்னா அன்னைக்கு இருந்த அடக்குமுறையில் இன்னொரு மாவீரன் எங்கள் தலைவருக்கு ஆயுதங்களை கடத்தி அனுப்பி அதனால் என்ன வந்தாலும் சந்திக்கலாம்னு இருந்த ஒரு வீரன். அதனால் சும்மா பேர் மாவீரன்னு மக்கள் சொல்லலை, மக்களுக்காக நின்ன வீரனுங்கிறதுனால உண்மையிலே மாவீரன் அவர். அவரை பற்றிய பதிவு வரும்போது எல்லாருமே நினைப்பாங்க, பொது சமூகமே என்ன நினைக்கும்னா வன்னியர் சங்க தலைவர் தானே அப்படின்ட்டு. அவர் அதை தாண்டிய ஒரு மானுட பற்றாளர். வள்ளலார் மண் இல்லையா அது அது உலகம் கடந்து வென்று பெருநிலப்பரப்பை ஆட்சி செய்த பெருமன்னனினுடைய வாரிசுகள் நாங்கள். எந்த நிலத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டோங்கிறது எங்கள் வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த நிலத்தை அவங்களே ஆள வச்சு கப்பங்கொட்ட சொல்லிட்டு வந்தது தான் எங்கள் பரம்பரை. ஆனால் எங்களை வென்று ஆண்டவர்கள் தான் தன் மக்களை குடியேற்றி கொடியும் ஏற்றி எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். தமிழரின் மரபு எந்த நிலத்தையும் எந்த இனத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டது வரலாற்றிலே பதிவு இருக்காது. இது காரணம் அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற கூட்டம்ங்கிறது தான். அதை மிக நேர்த்தியாக பதிவு பண்ணியிருந்தார். அதில் என் தம்பி இறுதியாக சொன்ன உரையாடல் தான் மிக நெகிழ்ச்சியானது. ஒரு நாள் வருவாண்டா ஒருத்தன் இந்த தமிழ் சமூகத்தை ஓர்மைப்படுத்தி, அதை தான் என் தம்பி முத்துக்குமார் மரணிக்கும் போது சொல்லி போனான். அதே தான் எங்கள் அண்ணனுடைய இறுதி மூச்சும் அதுதான்.